ஹரி ஓம். ஓம் நம சிவாய். திருவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பான மக்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்கள் ரவி யோகரத்னா. இன்று ஒரு அற்புதமான காணொளி. எப்பொழுதும் போல இன்று நாம் பார்க்க போற இயற்கை மருந்து மூலிகை கீழாநெல்லி, குப்பைமேனி, நாயுருவி. இதனுடைய மருத்துவ பலன்கள் அற்புதமாக இருக்கும். என்னவென்று நாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி முன்னுரையாக எப்பொழுதும் போல அடியனை பற்றி ஒரு சிறு முன்னுரை. அடியன் ஒரு யோகா ஆசிரியர், யோக ரத்னா, யோக வல்லபா, யோக சிரோமணி, யுவஸ்ரீ. கடந்த 1987 முதல் இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் யோகாவை பரப்பி கொண்டு வருகின்றேன். அதுல பாத்தீங்கன்னா பிற நாடுகள்ல, பல நாடுகள்ல எந்தெந்த நாடுகள்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஜப்பான், இட்டலி, பிரான்ஸ், பெல்ஜியம், சுவிட்சர்லாந்து, ஹாலந்து போன்ற நாடுகளுக்கு பல தடவை சென்று அங்கே யோகாவை பரப்பி வந்துள்ளேன். இங்க சென்னையில் யாருக்காவது யோகா கிளாஸ் தேவைன்னா உடனே நீங்க அடியனை தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9840104526 என்ற எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். சிறியோர்கள் முதல் பெரியோர்கள், முதியோர்கள் வரை அனைவருக்கும் பயிற்சி உண்டு. 100 வயதானாலும் எல்லாருக்கும் பயிற்சி உண்டு. அது இல்லாம சில பேர் நோய்வாய்ப்பட்டு இருப்பாங்க. அவங்களே அப்படியே விட்டுற வேணாம். ஏன்னா எல்லோருமே பிசிக்கல் சேலஞ்சர் உள்பட அனைவருக்குமே யோகா கிளாஸ் உண்டு. அது இல்லாம சில பேர் வீட்டுல குழந்தைகள் ஆட்டிசம் போன்ற குறைபாடுகளோட இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. நீங்க எடுத்துக்கிற மருந்துகளோட சேர்த்து யோகாவையும் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்க உடனே கால் பண்ணுங்க. அடியன் நேரடியாவே உங்கள் வீட்டுக்கு வருவேன். ஆபீஸ்னா ஆபீஸ்க்கு, கம்பெனினா கம்பெனிக்கு, எங்க வேணாலும் கிளாஸ் எடுத்துருவேன் உங்களுக்கு. உடனே கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடியன் ஒரு உலக அமைதி காப்பாளர். இதுவரை ஒரு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக சைக்கிள்லயும் மிதிவண்டிலையும், 6 லட்சம் கிலோமீட்டருக்கு அதிகமாக இருசக்கர வாகனம் மோட்டார் சைக்கிள்லயும் இந்தியாவில் பல மாநிலங்களில் சுற்றி வந்துள்ளேன். இது விழிப்புணர்வு. அதாவது உலக அமைதியாக இருக்க வேண்டும், போரில்லா உலகம், அணு ஆயுத ஒழிப்பு, குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத ஒரு நாடு, சுகாதாரம், மருத்துவம், கல்வி, ஏழ்மை மற்றும் உலகம் வெப்பமயமாக ஆகக்கூடாதுன்னா என்னெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் தான். கூடவே யோகாவை பரப்பிக்கிட்டே தான் வந்திருக்கேன். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா மகா கும்பமேளா 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும். அதுக்கு அடியே இங்க இருந்து 10 மாநிலங்கள் வழியாக 5100 கிலோமீட்டர் சென்று வந்துள்ளேன். அப்போது சென்று வந்த போதுதான் இந்த திருவேணி சங்கமம் தீர்த்தம் அங்கிருந்து எடுத்துட்டு வந்தது. இது அனைவருக்கும் நான் எடுத்துட்டு கொடுக்க முடியாது. அதனால எல்லோருக்கும் இது தெளிப்பதாக நீங்கள் எண்ணிக்கொள்ளலாம். இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இதோட பலன் எல்லாருக்கும் கிடைக்கும். இதை பார்த்ததுனாலேயே. அது இல்லாம முருகப்பெருமான் இருக்காரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, பழனி முருகனுக்கு அரோகரா, கந்தக்கோட்டை முருகனுக்கு அரோகரா. இப்படி தாங்கள் முருகனை எப்படி வேணாலும் நீங்க வழிபடலாம். இந்த வேலை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. வெற்றியே நடக்கும். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தினந்தோறும் நீங்கள் எழுந்து உங்களுடைய வேலைகளை பார்க்கும் போது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லிவிட்டு தங்கள் வேலைகளை தொடரலாம். உங்களுக்கு வெற்றி நிச்சயம். இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சில பேர் ரொம்ப கவலையா ஃபீல் பண்றீங்க. கவலைப்படாதீங்க. அதுக்குதான் உங்களுக்கு இந்த காணொலி மூலியமா வேலை காண்பித்துள்ளேன். அது மட்டும் இல்லாமல் திருவேணி சங்கம் தீர்த்தம் 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இதை நீங்க பாக்குறதே கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்காகவே தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தாங்க. ஓம் நம சிவாய். இப்ப நம்ம காணொலி உள்ள நேரா நம்ம போவோம். முதலில் நாம் வாசிக்க போறது கீழாநெல்லி. கீழாநெல்லியோடைய மருத்துவ பலன்கள். அதை பத்தி நம்ம பார்ப்போமா? வாங்க. 1. இதன் முழு செடியையும் பசுமையான சேகரித்து நன்கு சுத்தம் செய்து அதை மை போல் அரைத்து அதில் எலுமிச்சப்பழ அளவிற்கு எடுத்து கொள்ள வேண்டும். அதை 1/4 லிட்டர் வெண்ணெய் நீக்கிய மோருடன் கலந்து குடித்து வர மஞ்சள் காமாலை, நீரிழிவை குணப்படுத்தலாம்.
பாருங்க, மஞ்சள் காமாலைக்கு மருந்துங்களே கிடையாது. இந்த மாதிரி கீழநெல்லி போன்ற மருந்துகள் தான் வந்து அற்புதமான மருந்து. அதனால இந்த கீழநெல்லியை யாரும் மறக்காதீங்க. எங்க பார்த்தாலும் நீங்க எடுத்து நீங்க வந்து சாப்பிடலாம் கூட இந்த கீழநெல்லிய. அது வேறு முதல் இலை வரை அவ்வளோ வந்து ஒரு மகத்துவம். அடுத்து இரண்டாவதாக, கீழாநெல்லி இலையை மட்டும் சேகரித்து அதனுடன் உப்பு சேர்த்து அரைத்து உடலில் தடவி குளித்து வர சொறி, சிரங்கு, நமைச்சல் போன்றவை படிப்படியாக குணமாகும். பாருங்க, இன்னும் இவ்வளவு விஷயம் இருக்கு. மூன்றாவதாக, கீழாநெல்லி வேப்பிலையுடன் கலந்து காய வைத்து தூளாக்கி பெண்களின் கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் குணமாகவும் மலட்டுத்தன்மை குணப்படுத்துவதற்கான மருந்தாகவும் மாதவிலக்கு நாட்களில் கொடுக்கிறார்கள். ஓகேங்களா? ஸோ கீழநெல்லியோட மகத்துவம் இவ்வளவுதான் இருக்கு. இன்னும் கீழநெல்லியால பல விஷயங்கள் இருக்கு. அதனால இதுல வந்து ஒரு சிறு குறிப்பு தான் இப்போ சொல்லியிருக்கிறது. மீண்டும் இன்னொரு காணொலியில வந்து உங்களுக்கு கீழநெல்லியை பத்தி மேலும் மேலும் அற்புதமான ஒரு பலன்கள்லாம் உங்களுக்கு வந்து நான் தெரிவிப்பேன். இப்போதைக்கு வந்து காணொலி சிறியது. அதனால வந்து கீழநெல்லியை பத்தி இப்ப நான் சொல்லியிருக்கிறது மஞ்சள் காமாலை, சொறி, சிரங்கு, இது அப்புறமா வந்து பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இதுல சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்க கடைபிடிக்கலாம். ஆனா ஒன்று இப்போ நான் சொல்லிக்க விரும்புறேன். அடியன் வந்து ஒரு மருத்துவர் அல்ல. அடியன் வந்து ஒரு யோகா ஆசிரியர். இதெல்லாம் வந்து ஒரு சித்த மருந்து குறிப்பு. இதெல்லாம் வந்து அற்புதமான இயற்கை மூலிகையில நீங்க உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் தாங்கள் முதலில் சென்று பார்க்க வேண்டிய நபர் யார் என்று கேட்டீங்கன்னா மருத்துவர், டாக்டர். நேரடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, மருந்துலாம் வாங்கிக்கோங்க. கூடவே வந்து இந்த இயற்கை வைத்தியத்தையும் வந்து நீங்க கடைப்பிடிக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. சரிங்களா? நன்றி. அடுத்து வந்து நம்ம இப்ப பார்க்க போற மூலிகை குப்பைமேனி. முழு தாவரமும் மூச்சு குழல் மற்றும் ஆஸ்துமா நோய்க்கு மருந்தாகிறது. வயிற்று பூச்சிகளுக்கு எதிரானது. வாந்தியை தூண்டுவது. சிறுநீர் போக்கு தூண்டி சளி அகற்றும். இலைகளை தோல் வியாதிகளுக்கு முள் பூச்சாகிறது. சொறி, படுக்கை புண் மற்றும் நாட்பட்ட புண்களை ஆற்றுகிறது. மலமிளகி இலைச்சாறு எண்ணெய் கலந்து முடக்குவாதம், மூட்டு வலிக்கு தடவப்படும். வேர்ச்சூரணம் 1 லிட்டர் நீரில் ஒரு பிடி போட்டு 8ல் 1 காய்ச்சி கொடுக்க நாடாய்ப்புழு, நாக்குப்பூச்சி நீங்கும். வயிற்றுப்போக்கு உண்டாகும். சிறுவர்களுக்கு பாதி அளவு கொடுக்கவும். இதெல்லாம் நீங்க கவனத்துல கொள்ளணும். சிறுவர்களுக்கு பாதி அளவு கொடுக்கும். அடுத்து வந்து நாயுருவி. நாயுருவி கேள்விப்பட்டிருப்பீங்க. நாட்டு மருந்து கடையில, பச்சை கடையில எல்லாம் கிடைக்கும். அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், எதுக்காக பயன்படுத்தலாம்ன்றத இந்த குறிப்பில் நம்ம பார்ப்போம். இலைச்சாற்றை தடவி வர தேமல், படை முதலியவை குணமாகுவதுடன் விஷப்பூச்சிகளின் கடிக்கு மருந்தாகிறது. இலையை உப்புடன் கசக்கி தேய்க்க தேள்கடி விஷம் இறங்கும். வேரின் பட்டை சாறு கருச்சிதைவுக்கு பின் ஏற்படும் குருதி போக்கினை நிறுத்தும். முழு தாவரத்தின் கசாயம் சிறுநீர் போக்கினை தூண்டுவதாகும். சிறுநீரக நோய்களுக்கு மருந்தாகிறது. ஸோ இப்ப பாத்தீங்கன்னா இதுல தேள் கடி அதெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? தேள் கடிச்ச அந்த விஷப்பூச்சி கடிக்கெல்லாம் வந்து நீங்க இதை உபயோகிக்கலாம். ஆனா அதே நேரத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதை உபயோகிங்க, தப்பு இல்லை. அதே நேரத்துல நீங்க சென்று பார்க்க வேண்டியவர் யாரு? மருத்துவர், டாக்டர். இவர்தான் சொல்லிட்டார ரவி, நம்ம வந்து தேள் கடிக்கு இதை பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுறக்கூடாது. அது பாட்டுக்கு அது, இது பாட்டுக்கு இது. சரிங்களா மக்களே? மக்களே, நண்பர்களே, இன்றைக்கு நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம்? கீழநெல்லியை பத்தி பார்த்தோம், குப்பைமேனி பத்தி பார்த்தோம், நாயுருவி அதை பத்தி, அந்த மூலிகையை பத்தி பார்த்தோம். அடுத்த காணொலியில் வேற ஒரு மூலிகை
எதுவா இருந்தாலும் வந்து உங்களுக்கு அடியன் வந்து அழகான குறிப்புகளோட உங்களுக்கு வந்து தர இருக்கிறேன். நீங்க தொடர்ந்து வந்து பீஸ் ரவி டிவிய தயவு செய்து பாருங்க. பார்த்துட்டு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாம நீங்க பலருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. அதனால பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கும் இதுல இருக்க விஷயங்கள்லாம் தெரிய வரும். சரிங்களா? அதனால வந்து ஏன்னா நமக்கு எதெல்லாம் நம்மளுக்கு நல்லது கிடைக்குதோ அதெல்லாம் வந்து பிறருக்கும் போய் சேரணும். அதுதான் வந்து நம்மளுடைய ஒரு விருப்பம். சரிங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லோரும் நன்னா நன்றாக இருப்பீர்கள். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தோட எல்லாரும் வந்து நீடோடி வாழணுன்றதுதான் வந்து அடியனுடைய ஆசை, விருப்பம். உங்க எல்லோருக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? எந்த ஒரு கவலையும் படாதீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? உங்களோட நாளை வந்து அன்றைய நாளை வந்து நீங்க வந்து ரிலாக்ஸா ஹாப்பியா எடுத்துட்டு போங்க. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பயப்படாதீங்க எதை பத்தியும். சரிங்களா? முருகவேல் இருக்காரு, முருகர் இருக்காரு. நீங்க ஏன் கவலைப்படணும்? சரிங்களா? ஓம் நம சிவாய்.